பொண்டாட்டி கதறிட்டு இருக்கிறா கோர்ட்டில் போயிட்டு. அந்த சூடு சொன்ன கொஞ்சம் கூட எனக்கு உனக்கு இல்லாமல் கேட்டால் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நீ போகிறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நேரடியாகவே குற்றம் சாட்டுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகைன்னு சொல்கிறாங்க, ஆதாரத்தோடு நிரூபிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ என்ன ஆதாரத்தை போட சொல்லிட்டு நீ போகிற, அப்போ உனக்கு என்ன வலி இருக்குது? 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் போடுங்க, அதை 2 வயசாகிடுச்சின்னு போடுங்க, இன்னும் நீங்கள் என்னென்னலாம் இப்போ வந்து பேசணும் பேசுங்க அப்படின்னு அவங்க விரக்தியோட சொல்கிறாங்க. உண்மையான காங்கிரஸ் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா நீ காரைக்குடி மேடையை போட்டு இந்த மாங்குடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காங்கிரஸா டூப்ளிகேட் காங்கிரஸா? இந்த மாங்குடி வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காங்கிரஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற அந்த காங்கிரஸா? சொல்லணுமா இல்லையா? சைக்கிளில் வேற பயணிக்கிற, அப்போ இதில் வந்து என்ன தெரியுது உனக்கு? அந்த இடத்துக்கு போக வேணாம், எங்க காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ண வேணாம். இது ஏற்கனவே பயந்தா? கண்டிப்பா கண்டிப்பா காங்கிரஸ் கூட எதிர்த்து பேசலாம். சீமானை நீ எதிர்த்து பேசுறீன்னா அடுத்த நாள் வந்து மொத்தமாக கடையை விரிப்பாங்க. சீமானை எதிர்த்து அரசியல் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? விஜய்க்கு தகுதி இருக்கா? எந்த வகையிலாவது ஒரே ஒரு தகுதி சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம். காரைக்குடி ரத்து பண்ணதுக்கு காரணம் கேட்டால் சீமான் மீது உள்ள உனக்கு பயம். பயம், மீண்டும் சொல்றோம், பயம். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சிரிப்பு வருது, சரி வேணாம், மக்கள் வந்து தப்பாக எடுத்துவாங்க நம்மளை. ஒரு உதாரணத்தோடு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். சிங்கம் களை இறங்கிடுச்சு இதோ அப்படின்ட்டு ஒரு காமெடி ஒன்று வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரைக்குடியில் இன்றைக்கி சிங்கம் களை இறங்குச்சு, ஆனால் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுச்சு. புளியை பார்த்து புலி வந்துருமோ இல்லை எதுக்கு புலியோட எதுக்கு பகை எதுக்கு அப்படின்னு சொல்லி கூட தெரிச்சு ஓடி இருக்கலாம். ஒரே ஒரு திருத்தம், சிங்கத்தோடலாம் விஜய் ஒப்பிடவே முடியாது. அது வேணா சொல்லலாம், உள்ளபடி நான் சொல்கிறேன். சரி சரி. இதை நரியோட கூட ஒப்பிட முடியாது. நரி கூட மூளை இருக்கும் இல்லையா சார்? அதானே, இப்போ நரினா என்ன, தந்திரம் இருக்கும், அறிவு இருக்கும் இல்லையா? அறிவு இருந்தால் தானே தந்திரம் செய்ய முடியும். அப்போ விஜய் வந்து சிங்கத்தோடு ஒப்பிட முடியாது, நரியோடு ஒப்பிட முடியாது. புரியுதா சொல்கிறது? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி ஆந்தையோடு ஒப்பிடணும்னா ஆந்தை இரவு முழுசும் வந்து கண் விழித்து இருக்கும் இல்லையா? தூங்காமல் இருக்கும். இது 6 மணிக்கு அப்போது ஆந்தையோடயும் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது இல்லையா? அப்படி தான் நம்ம இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதை பலியாடுன்னு சொல்லலாமா வேணா அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அப்போ பலியிடுறது யாருன்னு ஆகிடுது இல்லை? அப்படி தான் ஆகிடுது. புரியுது. ஸோ அதனால் எதோடமே ஒப்பிட முடியாத ஒரு ஜந்தா தான் இருக்கிறான் இவன். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னதான் சார் ரகசியம்? காரைக்குடியில் இன்னைக்கு வந்தார், தெரிச்சு ஓடிட்டாரு. இவன் காரைக்குடியில் பிரச்சாரமா? காரைக்குடியில் விஜய் பிரச்சாரமா? காரைக்குடியில் விஜய் பிரச்சாரம் அவ்வளோ தைரியம் இருக்கா அவனுக்கு? எது அடிங் அவ்வளோ தைரியமாக இருக்கு அவனுக்கு. இப்போ நீ வந்து பல மேடையில் நீ பேசலாம், பயப்படுற ஆளா நான் எது நிறைய பார்த்துட்டோம். அதெல்லாம் பக்கா மாசு, நான் வந்து நம்ம வந்து தெறிக்க விடுவாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டோம். நிறைய வசனங்கள் பார்த்தாச்சுன்னு வச்சுங்களேன். முக்கியமான வசனம் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, வழக்கமாக பேசக்கூடிய வந்து தீய சக்தி தூய சக்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நிறைய வலிகள் இருக்குது. நீ வலினா எந்த வலின்னு சொல்லிடணும். தலைவலியா, கண் வலியா, காது வலியா, மூக்கு வலியா, வாய் வலியா, நெஞ்சு வலியா, இல்லை அது கீழே வந்து வயிற்று வலியா, வேற எதுவும் புரிஞ்சிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, மனைவியோட வாழ்ந்தா இந்த வலிலாம் இருக்குமா சார்? நீங்களே சொல்லுங்கள். அட எது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அதான் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது சார். மனைவியோட நெத்தி வலி சார், தலைவலி சார், சரி ஒரு தைலம் தேய்ப்பாங்க. இல்லை நான் நீங்களும் தப்பாக நினச்சிருக்கீங்க. நான் சரி நைட்டெல்லாம் ரவுண்டு கட்டி அடிப்பாரு அந்த தலைவலின்னு நான் அது சார். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மனைவியோடு வாழ்ந்தா தலைவலிக்குது அம்மா, கொஞ்சம் அவங்க பேரை தங்கை பேரை சொல்ல வேண்டாம், அம்மா கொஞ்சம் தைலம் தேய்மா, உடனே வந்து என்ன செய்வாங்க, ஒத்தரம் கொடுப்பாங்க, தைலம் தேய்ப்பாங்க, எல்லாமே இருக்கும். அட கோல்ட் ஆகிடுச்சுங்க, மூக்கில் ஊற்றுதுங்க, கோல்ட் ஆகிடுச்சு கேட்டால் அந்த மூக்கில் கூட தைலத்தை தேய்ச்சி விடுவாங்க இல்லையா சார்? இப்படி தான் நடக்கும் இல்லையா? அப்போது மனைவியோடு வாழ்ந்தால் வலிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீ மனைவியை விட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட பொம்பளையோட வாழ்ந்தா பின்ன வலிக்காம கேட்டால் மொட்டையாக சொல்கிறான் வலிக்குது வலிக்குது வலிக்குது. நான் சொல்கிறேன், நாம் தமிழ் தம்பிங்க வலிக்குதுங்க. நாம் தமிழ் சாட்டை உட்பட நாம் தமிழ் தம்பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியாயமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி எல்லார் மனசுலேயும் வரும். சாட்டை கேட்கக்கூடிய கேள்வி கூட இதுதான். என்ன கேட்குறாருன்னா, ஏண்டா
பொண்டாட்டி கதறிட்டு இருக்கிறா கோர்ட்டில் போயிட்டு. அந்த சூடு சொன்ன கொஞ்சம் கூட எனக்கு உனக்கு இல்லாமல் கேட்டால் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நீ போகிறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நேரடியாகவே குற்றம் சாட்டுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகைன்னு சொல்கிறாங்க, ஆதாரத்தோடு நிரூபிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ என்ன ஆதாரத்தை போட சொல்லிட்டு நீ போகிற, அப்போ உனக்கு என்ன வலி இருக்குது? அப்போ அதை தாண்டி வலின்னு சொன்னால் நாங்கள் எந்த வலின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறது? நாங்கள் போய் த்ரிஷா கிட்டே கேட்க முடியும் போயிட்டு. அவங்க கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கேட்டால் நீங்கள் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் பேசுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரனோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போடுங்க, அப்புறம் வந்து 2 பிள்ளைகள் இருக்குன்னு போடுங்க, 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் போடுங்க, அதை 2 வயசாகிடுச்சின்னு போடுங்க, இன்னும் நீங்கள் என்னென்னலாம் வந்து பேசணும் பேசுங்க அப்படின்னு அவங்க விரக்தியோட சொல்கிறாங்க. அப்போ நீ வலிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன வலின்னு புரிஞ்சுக்கிறது? அப்போ நான் சொல்கிறது அதுதான், தலை வலிக்குதுன்னா மனைவி இருந்தாங்கன்னா தைலம் தேய்ச்சி விடுவாங்க. அப்போது வலிக்காத வாழ்க்கை வாழலாம் இல்லையா? அல்ல வலியை வந்து போகக்கூடிய நிவாரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட இருக்கும். ஆனால் நீ போகிறது கண்ட கழுதைங்களை போயிட்டு வந்து உட்காந்து வாழ்ந்துட்டு அங்கே வந்து எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால் நாங்களாம் வர முடியும்? ராத்திரி 12 மணிக்கு காலிங் பெல் அடிச்சுட்டு அதுக்கு புசி அணைஞ்சிருக்கிறாப்புல அங்கேயும் சண்டை நடக்கும். இது நம்ம வரமாட்டோம், அங்கே வந்தாலும் அங்கே சண்டை நடக்கும். என்ன கேட்டால் என்னுடைய உரிமை அப்படின்னு ஆகிடும். ஆனால் காரைக்குடி வந்தார், ஓட்டினாரே சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா புரிஞ்சுங்க. சீமானை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் காரைக்குடியில் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. காரைக்குடி வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் மாங்குடின்ற ஒரு காங்கிரஸோட சட்டமன்ற உறுப்பினர் கடந்த தேர்தலில் அவர் தான் நின்று இருக்கிறார். சிட்டிங் மெம்பர் அவர் தான் இப்போவும் வேட்பாளராக நிற்கிறாரு. அங்கே வந்து நீங்கள் யாரை பங்கம் பண்ணணும்? மாங்குடியை நீங்கள் பங்கம் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் என்கிட்ட இருக்குன்றீங்க. உண்மையான காங்கிரஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ காரைக்குடியை மேடையை போட்டு இந்த மாங்குடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காங்கிரஸா டூப்ளிகேட் காங்கிரஸா? இந்த மாங்குடி வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காங்கிரஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற அந்த காங்கிரஸா? சொல்லணுமா இல்லையா? ஏன்னா நாங்களாம் காது வேணா கடுக்கனடா போட்டுருக்கோம். நாங்கள் என்னடா வந்து எங்களை பார்த்தா எப்போரா தெரியுது உங்களுக்கு? நாங்கள் என்ன முட்டாளா இருந்துச்சுட்டு நீங்கள்? நான் கேட்குற கேள்வியோடு தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நீ சொன்னேன் காங்கிரஸில் உண்மையான காங்கிரஸ் என்கிட்ட இருக்குது, எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு நீ பேசின. இப்போ மாங்குடி எந்த காங்கிரஸை சேர்ந்தவர்? இப்போ பிரச்சாரம் பண்ணாமல் ஓடினதுக்கு காரணம் என்ன? அப்போ வந்து பார்த்தா உன்னுடைய வேட்பாளரா உனக்கு ஆதரவாக இருக்கிறாரா? அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கணும் நீ நினைக்கிறியா? நீ வந்தாலும் என்ன செய்யணும்? வந்து நேரம் பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை, பழக்கம் போல் இதே கதையை சொல்லிட்டு இருக்கிற நீ. இப்போலாம் பாண்டேவே ஒத்துக்க மாட்டேன்றார். ஏன்னா பாண்டே உனக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் இல்லையா? பக்கா அவர் என்ன சார் கோல்டு கைன் அங்கே போச்சு இருக்கா? மேபி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து விட்டு கொடுக்காத பேசுகிற அந்த பாண்டேவை இப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து விஜய் கூட்டம் இல்லைன்னா ரத்து பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. விஜய் கூட்டம் வந்து இல்லைன்னா ரத்து பண்ணிட்டு போயிடுறாரு. அவரே சொல்கிறார். இப்போ நீ ரத்து பண்ணிட்டு போன எதுக்காக போனேன்? நேரம் பத்தலன்ற. ஏன்டா உனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அத்தனை மணிக்கு நீ போகணும்ல. அப்போ அங்கே ரோட் ஷோ எதுக்கு நீ நிற்கிற? வண்டிக்குள்ளே வந்துரு. இப்போ வாகனம் சீக்கிரம் விடுங்கப்பா. சைக்கிள் எல்லாம் ஓட்டியிருந்தார் சார் ஜாலியாக. இப்போ புரியுதுங்களா? சைக்கிள் இப்போது நேரம் வந்து இல்லைன்னு தெரியும், மேலே நின்று ரோட் ஷோ நடத்துகிற, சைக்கிளில் வேற பயணிக்கிற. அப்போ இதில் வந்து என்ன தெரியுது உனக்கு? அந்த இடத்துக்கு போக வேணாம். எங்கே காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ண வேணாம். இது சீமானுக்கு பயந்தா? கண்டிப்பாக இதுதான் உண்மை. முதல்ல நீ சொல்லக்கூடியது இருக்குன்னா நீ காங்கிரஸ் மேடை ஏறி சொல்லியிருக்கணும். இவன் ஒரிஜினல் காங்கிரஸ், இவன் டூப்ளிகேட் காங்கிரஸ், மாங்குடி ஒரிஜினல் காங்கிரஸ் இல்லை டூப்ளிகேட் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் அப்படி ஏதோ சொல்லியிருக்கணும். அப்போ அந்த மேடை ஏறல. அதே சமயத்தில் உனக்கு என்னன்னு காரணம்னா அங்கே பல் டாக்டர் வர நடுத்தரில் நின்று காத்துனுக்கிறான். நீ வருவேன்னு சரிங்களா? வருதாப்போம் என்ன அவன் உனக்காக எவ்வளோ ரீல் போட்டிருப்பான், எவ்வளோ ரீல் ஓட்டியிருப்பான்னு. ஆனால் உனக்கு தெரிஞ்சிச்சு இது காரைக்குடி தொகுதி, இது சீமானுடைய கோட்டை, சீமான் வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இங்கே நாம் போய் பிரச்சாரம் பண்ணி ஒருவேளை இது பிரச்சாரம் பண்ணி இது சீமான் காதுக்கு போச்சுன்னா அடுத்த நாளே இது போய் இங்கே பிரச்சாரம் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நீ பேசி ஆகணும். யாரை பேசி ஆகணும்? அங்கே போயிட்டு தூய சக்தி தீய சக்தியெல்லாம் பேச முடியாது. அங்கே யாரை பேசணும்? ஒன்று மாங்குடியை வந்து கண்டிப்பாக நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினராக உனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை சொல்லி காங்கிரஸை நீ எதிர்த்து பேசணும். அதே சமயத்தில் இன்னொரையும் எதிர்த்து பேசணும். சீமான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இருக்கிறாரு. அப்போ சீமானையும் பேசணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிவியோட கேண்டிடேட் நிற்கிறாங்க. அப்போ எதிர்த்து பேசணும். அப்போது அவங்கள கூட நீ எதிர்த்து பேசலாம், காங்கிரஸ் கூட எதிர்த்து பேசலாம். சீமானை நீ எதிர்த்து பேசுறீங்கன்னா அடுத்த நாள் வந்து மொத்தமாக கடையை விரிப்பாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இது
நம்ம ரெகுலராகவே இருந்து கடையை விரிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை எதிர்த்து அரசியல் பேசுறதுக்கு தகுதி இருக்கா, விஜய்க்கு தகுதி இருக்கா, எந்த வகையிலாவது ஒரே ஒரு தகுதி சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம். எது நான் விட்டுறேன், ஒரே ஒரு தகுதி, சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த தகுதி இருக்குங்க, இது பாருங்க இந்த தகுதி இருக்கு, சொல்லுங்க ஏதாவது ஒரு தகுதி சொல்லுங்க. நேற்றைய முன்தினம் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்குறாரு, உங்கள் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று வேட்பாளர்ன்ற அடிப்படையில் வந்து உங்கள் மனைவியை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. சீமான் பேசக்கூடிய வசனத்தை நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன், முடிஞ்சால் நீங்கள் பதிவேற்றம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்த்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குற எந்த ஒரு தலைவரும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட சங்கோஜப்படாமல் ஒரு மனைவியை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை பாருங்கள். குடும்ப ஆட்சின்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனைவியை உங்களோட அதுக்கு விளக்கம் பாருங்கள், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், நல்லா சொல்லுங்க, அருமையான எக்ஸ்ப்ளனேஷன், பெட்டர் ஆஃப் வேறு யாரும் போடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை இந்த ஒரு வார்த்தை வந்து சீமானுடைய அந்த வார்த்தையை நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ கேட்டுருந்தீங்கன்னா நீ தெரிஞ்சிட்டு இருப்ப நேரம். இந்நேரம் சங்கீதா சங்கீதா வந்து எங்கே இருக்கும், பனையூரில் இருக்கும் இந்நேரம். இப்போ புரியுதுங்களா? சீமான் காலை கழுவி குடிக்கணும். நீ யார்? விஜய் தானே சொல்கிறேன். சீமான் காலை வந்து நல்லா வந்து பார்த்தா வந்து காலை வந்து படியை வச்சு கீழே உட்காந்து தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா சோப்பு போட்டு நல்லா ருப்பி என்ன கேட்டால் அதில் அப்படியே அந்த தட்டில் வந்து அதை எடுத்து அப்படியே 18+ கண்டென்ட் ஆகிடும் போது. இல்லை சார், நீங்கள் சீமான் காலை இந்த ஒரு வார்த்தைக்கே நான் சொல்கிறேன் சார். ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி கேட்குறாரு, இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? அவரும் சாதாரண ஆள் கிடையாது, மூத்த பத்திரிகையாளர். இது அவர் நோண்டி கிண்டி காலை வந்து பிடுங்குறவர். ஆனால் தெளிவாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இதை கேட்டிருக்கே கூடாது. இந்த கேள்வியை 117 பெண்களுக்கு நான் சான்ஸ் கொடுத்தவன் என் மனைவி கொடுக்க. ஆமாம், இப்போ அதனால தான் நான் திரும்ப சொல்லுவேன். இப்போ உதயநிதியை மென்ஷன் பண்ணி கூட சில பேர் என்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். முதல்ல இந்த தெளிவு வேணும். முதல்ல நமக்கே அந்த தெளிவான பார்வை இல்லைன்னா அப்புறம் நம்ம வந்து மூத்த பத்திரிகை பேரை போட்டுக்கிறது, இந்த பத்திரிகை இளைய பத்திரிகை பேரை போட்டு நமக்கு தெளிவான பார்வை வேணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவனின் வாரிசு என்பதால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலுக்கு ஃபிட்டுன்னு சொல்லிட முடியாது, வாரிசு அரசியல் ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தலைவருடைய வாரிசு என்பதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும். அவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு நான் வந்து மகனாக பிறந்துட்டேன், இல்லை மனைவி ஆகிட்டேன், அதனாலேயே நான் வந்து அரசியலுக்கு வந்து என்ன நான் வந்து புறந்தள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, எனக்கு அதில் பிடிச்ச வார்த்தையே, எனக்கு அரசியல் பழக கொடுத்தது என் மனைவி தான் சார். இந்த அங்கீகாரம் ஏன்னா பலரும் கூட கேட்பாங்க. என்னன்னு கேட்டால் வாட்ஸ்அப்பில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு டிபியில் வச்சுருக்கீங்க சொன்னேன். 15 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. என்னை பார்த்து பல பேர் வந்து அதை காப்பி பண்ணாங்க. எனக்கு அது மகிழ்ச்சி. பலரும் என்கிட்ட கேள்வியே கேட்டாங்க பல பேர்கிட்ட. அது எனக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுங்களா? எனக்கு உள்ளபடியே எனக்கு ஒரு பாதுகாப்பே. அது என்ன கேட்டால் பாதுகாப்புனா ஆண்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லை, பெண்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு. எனக்கு உள்ளபடியே அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஐ லவ் மை ஒய்ஃப்னு போடுற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஒரு நாள் நான் இன்றைக்கி வச்சது கிடையாது. இது 15 வருஷமாக இருக்குது. அப்போது இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அங்கீகரிக்கணுமோ வந்து எங்கே வந்து பெருமைப்படுத்தணுமோ அந்த சபையில் பெருமைப்படுத்தணும் மனைவியை. நான் வீட்டில் 4 சவத்துக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பூவும் பழமும் வாங்கிட்டு அல்வா வாங்கி வந்துட்டு சீரம் ஓட்டுறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு மனைவியை எங்கே அங்கீகரிக்கணும்? ஒரு பொது சபையில் வந்து அங்கே அங்கீகரிக்கிறார். கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்மன் பேப்பரை வெளியில் ஒட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து போராடினது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அதனால் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையாவது சீமானை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. நான் கடும் கோபத்தை வந்து அப்புறம் சீமான் பாடியில் சொன்னால் அப்புறம் வெறி கொண்டு எழுந்துருவேன். சீமானோட விஜய் எந்த இடத்துலையும் ஒப்பிடாதீங்க. நீ வேற யாரும் ஒப்பிடுங்க, வேற என்ன இப்போ முதலமைச்சர் ஒப்பிடுங்க, மு.க. ஸ்டாலின் ஒப்பிடுங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியை நேசிக்கிறார். இப்போ சமீபத்தில் சொன்னார் பாருங்க, என் மனைவி ஒரு வாரம் என்கிட்ட பேசவே இல்லை, அது காரணமும் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த இடத்துல நல்லா. ஏன்னா தன் கணவர் வந்து கொரோனா வார்டுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயிடுமோன்ற அந்த பரிதவிப்பில் என்கிட்ட கோபத்தில் ஒரு வாரம் பேசவே இல்லைன்றார். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல நீங்கள் வேறு யார் வேணாலும் சீமானோட ஒப்பிடுங்க, ஆனால் விஜயோட மட்டும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. அப்போ நான் வெறி கொண்டு எழுந்துருவேன். அதனால தான் நான் இப்போ ஏன் இந்த அளவுக்கு கீழே இறங்கி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சீமான் காலை கழுவி கூட குடிக்க வந்து நீ குடித்தாலும் உனக்கு அறிவு வராது. ஏன்னா நீ மனைவி அசிங்கப்படுத்திட்ட, அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்திட்ட, பிள்ளைகளை அசிங்கப்படுத்துற. இப்போ நீயே வந்து கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்ட, செட்டிங் போடுற. இல்லை, அந்த கும்பல் கூட தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 25 பஸ்ஸுகள் 25 பஸ்ஸை புக் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்தை காட்டணுன்றது நான் இப்போவும் நான் சொல்கிறேன், உனக்கான வாக்குகள் நீ வீட்டை விட்டு நீ வெளியே வர்றா கூட 5% வாக்குகள் கன்ஃபார்ம்.
5% கண்டிப்பாக உண்டு. ஆனால் நீ வந்து பிரச்சாரத்தை வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிட்டு போடா 10% இருக்குது. ஆனால் நீ அதை தாண்டி வந்து இந்த சில்லற வேலை பண்ணுற பாருங்க, அது அத்தனையும் இந்த TN 2026 வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டாங்க. அப்போது காரைக்குடி ரத்து பண்ணதுக்கு காரணம் கேட்டால் சீமான் மீது உள்ளவனுக்கு பயம். பயம் மீண்டும் சொல்கிறேன், பயம். ஏன்னா வெற்றி முகத்தில் இருக்கிறார் சீமான். ஏன் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து கதறான், கிட்டத்தட்ட கற்பழிச்ச மாதிரி கதறான். ஒரு பெண்ணை கற்பழிச்சா வந்து சினிமாவில் காட்டுவாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து நேரடி அனுபவம் கிடையாது. சினிமாவில் காட்டுவாங்க, வீல் 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 வீல்னு கத்துவா. கார்த்தி சிதம்பரம் கதறான், அப்படிதான் கற்பழிச்சா மாதிரி கதறான். காரணம் கேட்டிங்கன்னா வந்து சீமான் ஜெயிச்சு வரும். சீமான் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது? சீமான் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது? சீமான் வந்தாருனாக்கா அவருக்கு சாப்பாடை போட்டு விபூதி போட்டு அனுப்புங்க. எது நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே விபூதியும் சாப்பாடும் யாருக்குன்னா உங்களுக்கு தான். சாப்பாடு கூட கிடையாது, கண்டிப்பாக விபூதி உண்டு உங்களுக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது. அதனால் இதெல்லாம் பயம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒப்பிட்டு பாருங்கள், அந்த இடத்துல மாங்குடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை யாருக்கு? விஜய்க்கு. ஏன்னா கார்த்தி சிதம்பரத்தோட லிங்கில் இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு லிங்க் எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் ஒரு லாபிஸ்ட்டு. யார்? இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த கார்த்தி சிதம்பரம், இந்த பணக்கார லாபிஸ்ட்டு. ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல கேட்டால் இன்னொரு பயம் இருக்குது. பிரச்சாரத்தை ஒரு வேலை மேற்கொண்டால் இந்த கார்த்தி சிதம்பரம் சொல்கிறத வச்சு, இந்த ஆதவ அர்ஜுனா சொல்கிறத வச்சு, அந்த பல் டாக்டர் பேச்சை நம்பி நம்ம பிரச்சாரம் பண்ணால் அடுத்த நாள் டாட்டராக கிழிப்பானுங்க. இது சாதாரணமான கிழிக்க மாட்டானுங்க. ஏற்கனவே 2 பேரை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டான். யார்? அது சாட்டை, அடுத்தது நம்மளை. அதில் வந்து பெருமை நமக்கு, ரொம்ப ரொம்ப பெருமை. எது? அந்த பயம் இருக்கட்டும். எது? அந்த பயம் இருக்கட்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், பயத்தில் தெரிச்சு ஓடிட்டான். காரைக்குடியில் திட்டமிட்ட அந்த காலதாமதம் ஆகணுன்றதுக்காக தான் அந்த சைக்கிள் ஓட்டினது, அதை பண்ணது, இதை பண்ணுது. ஆனால் காரைக்குடியில் நீ ஓட்டினியா? நீ ஓட்டினதெல்லாம் எங்கே? நீ ஓட்டினதெல்லாம் வேறு இடத்துல. அப்போ காரைக்குடியில் நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். இப்போ நடு ரோட்டில் நிற்கிறான் வந்து அந்த பல் டாக்டர். இதுதான் அடிப்படையில் உண்மை. சீமான் வந்து வெற்றி உறுதி சார். காரைக்குடியில் ஜெயிச்சு சட்டமன்றம் போகிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏகமானதாக எல்லாருமே விரும்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விரும்புகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமமுக வேட்பாளர் வந்து கடந்த தேர்தல் 44,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அங்கே வந்து ஆதரித்து பெரிய பிரச்சாரம்லாம் கிடையாது அதிமுக. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிரச்சாரம் வந்து நீங்கள் மேற்கொள்கிறதே வேஸ்ட்டு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து சீமான் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு தொகுதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லாரும் விஜய் போடுற, விஜய் காரைக்குடியிலே பிரச்சாரம் பண்ணுறோம். ஓ பண்ண நானும் பார்த்தேன். ஓ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வருது செய்தி, ரத்து செய்யப்பட்டது. நம்ம டைமை பார்த்துனே இருக்கிறோம். இவன் காரைக்குடியில் என்ன பேசுவான்றதை கண் கொத்திப்பாமல் நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டால் இவன் என்ன தான் பேசுகிறான் பார்க்கலாம். காரைக்குடியில் போயிட்டு சீமானை தொடரானா பார்ப்போம். கடைசியில் பார்த்தா மைக்கே பிடிக்கல. எது? மைக்கே பிடிக்காம அப்படியே சாலை வளம் போடுறான். இவன் போடுறான். எது? இந்த எடுப்பு ஊடகங்கள்லாம் போடுறான். வண்டிங்களுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க. அதான் சார் நிற்கிறாரு, பாலாபிஷேகம் பண்றாங்க. அறிவு இருக்கடா. எவ்வளோ குழந்தைங்களுக்கு பால் இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்களுக்கு அறிவு இருக்கடா. அவனுக்கு வயிற்றுக்கு சோறு தின்றானா இல்லை வேற ஏதாவது தின்றானான்னு தெரியல. உள்ளபடியே நான் கேட்குறேன், அந்த தற்கொலை பசங்க நான் கேட்குறேன், ஏன்னா நீங்களாம் வயிற்று சோறு தான்றீங்களா வேற ஏதாவது தின்றீங்களா? எவ்வளோ அந்த ஒரு 4-10 பால் பேக்கெட் யூஸ் பண்ண, அந்த 10 பால் பேக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 10 பால் பேக்கெட்டை வெக்கம் மானம் இல்லாமல் ஒரு சினிமா நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். அவனா ஒரு மனுஷனா? இதை கூட கண்டிக்க மாட்டானுங்க உனங்க தற்கொலை பசங்க. எவனாவது கண்டிக்கணும்ல இதை? ஏன்டா பாலை கொண்டு போய் வேனில் கொண்டு போய் கண்ணாடியில் கொண்டு போய் கொண்டு அறிவு இருக்கடா. நீங்கள் வயிற்றுக்கு சோறு தின்னீங்களா வேற ஏதாவது தின்னீங்களாடா? நான் கேட்குறேன். ஒரு உணவுப் பொருள் சார், தின்ற பொருள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லையா? எத்தனை பேக்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம், அந்த பாலாபிஷேகம் பண்ண பல பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. பல நடிகர்களுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு. இந்த கட் அவுட்டுக்கு வந்து அபிஷேகம் பண்ண பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். எத்தனை நடிகர்னால லிஸ்ட் போட முடியும்? இவங்களாம் ஒரு காலத்தில் வந்து இந்த அறிவியலடா எவ்வளோ காலம் முன்னேறி, நாகரிகம் எவ்வளோ முன்னேறிட்டு இருக்குது. இன்னும் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம், வேனுக்கு பால் அபிஷேகம். அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? மானலடா உங்களுக்கு? பொறுக்கி பசங்களை உங்களை தற்கொலைகளடா. இதை விட மோசமாக உங்களை திட்டணும். வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? வேனில் போயிட்டு எடுங்க. இதில் ஒன்று கவலை. ஊடகங்களுக்கு என்ன கவலை தெரியுங்களா? ஊடகங்களுக்கு என்ன கவலைன்னா, இதனால் வந்து பால் வேனுக்கு வந்து வேன் முன் கண்ணாடியில் வந்து வேனுக்கு பால் அபிஷேகம் பண்ணதுனால டிரைவரால் வந்து வாகனத்தையே ஓட்ட முடியலைங்க. எப்படி அவங்க எவ்வளோ கவலை பாருங்க.
வைப்பர் போட்டால் வரப்போகுது. என்னடா இருக்குன்னா 2 வாட்டர் பாக்கெட்டை வந்து இதெல்லாம் ஒரு செய்தின்னு போடுறான்னு பாருங்க சார். 10 ரூபா வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் தேவையில்லை சார், வைப்பர்லேயே வாட்டர் முடிஞ்சு போடுறான். என்னன்னு கேட்டீங்கன்னா இதனால வாகனம் ஓட்ட முடியாமல் டிரைவர் திசை மாறினார், திண்டாடினார், வாகனத்தை ஓட்ட முடியாது தவித்தார். என்னடா இது, என்னடா இது கருமம் முடிச்சுங்கள. இந்த ஊடகங்களை நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைடாங்க, கூட்டமே இல்லை. ஆனால் வந்து பில்டப் பண்ணுறீங்க, அந்த பாட்டை போட்டு பில்டப் பண்ணி மக்கள்கிட்ட காட்டுறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், சாதாரணமாக கம்முன்னு விடுங்கடா, ஒரு 10% வாங்கிட்டு போட்டோம், அடுத்த தேர்தல் காணாமல் போயிடுவான். சவால் விட்டு சொல்கிறேன், சீமானை தொட முடியாது, சீமானை அசைக்க முடியாது, சீமானுடைய அரசியலை வந்து தடுக்க முடியாது. இனிமேல் அடுத்தடுத்து பர்சன்டேஜ் ஏறுதா இல்லையான்னு பாருங்கள். சீமானை எங்கேயுமே நான் 234 தொகுதியில் நான் வந்து ஜெயிச்சிடும் சொல்ல, என்னை வந்து முதலமைச்சராக உட்கார வைங்கன்னு சொல்கிறார். 234 தொகுதி ஜெயிச்சிடும்னு அவர் சொல்லலை. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 234 செய்யணும். ஆனால் வெற்றி பெறுவதற்கு 118 தொகுதியில் வெற்றி பெற்றால் போதும். அப்போ அவர் சொல்கிறது அதுதான் கணக்கு. அங்கே முதலமைச்சராக நீங்கள் எனக்கு வந்து அந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி அது காலம் ஒன்று இருக்குது. அதனால் வந்து இவன்லாம் வந்து இப்போ இன்றைக்கி இவனோட சாதனை என்ன, நான் தான் அடுத்து நான் பதிவு பண்ணேன். இவன் அரசியலுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா வந்து சீமானுக்கு, அதாவது நாம் தமிழர் விடக்கூடிய வாக்குகளை வந்து மடைமாற்றம் செய்து தான் இவன் வரலன்னா இன்றைக்கி நிலைமையே வேறு. இன்றைக்கி வர்ற நிலைமை வேறு சார். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியும் நாம் தமிழரில். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அரசியல் சாதனையே என்ன, நாம் தமிழ் வளர்ச்சியை தடுத்தான், அதை தான் செஞ்சான். எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனால் வேறு என்ன பலன், இவன் அரசியல் வந்தாலும் என்ன பலன் சொல்லி பார்க்கலாம்? ஒன்றுமே கிடையாது. ஒரு 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிப்பியா, அதுவே சொல்ல முடியாது. இவனே ஜெயிப்பானா சந்தேகம். ஒருத்த சொல்கிறான் என்னன்னு கேட்டால், தலைவர் 2 தொகுதியில் வரமாட்டாருங்க, ஆனால் இன்னொரு 2-3 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி இருக்குதுன்றான். அந்த லட்சத்தில் தான் இருக்கிறானுங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் உனக்கு நல்லா தெரியும், இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சாரம் பண்ணி நீ எல்லா தொகுதி 230 தொகுதி போகிறோம்டா, நீ கிடையாது இல்லை. அப்போ திட்டமிட்டு நான் கேட்டால் இந்த தொகுதியை போகணும். நீ நல்லா தெரியுது, நீ காங்கிரஸ் வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் டூப்ளிகேட் காங்கிரஸ்னு பேசு. அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறான். அப்போ நீ அங்கே போய் வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும்னா அங்கே சிட்டிங் மெம்பரை நீ பேசணும். நீ அதையும் அவாய்ட் பண்ண. அதுக்கப்புறம் கேட்டால் உனக்கு நல்லா தெரிஞ்சு இங்கே சீமான் இருக்கிறதுனால இங்கே நம்ம பேசணும்னா அடுத்த நாள் வந்து உன்னை பின்னி படல் எடுப்பானுங்கன்னு தெரியும். அப்போ நீ எஸ்கேப் பண்ண. அப்போ நீ என்ன செஞ்சிடணும், ப்ரோக்ராமே நீ மாற்றிருக்கணும், வேறு எங்கேயாவது நீ உருப்படியாக போயிருக்கணும் இல்லையா? அப்போ திட்டமிட்டு நீ என்ன செய்யறன்னு கேட்டால் தொகுதிக்கு உள்ளே வராமல் காரைக்குடி வந்த மாதிரி தெரியணும். ஆனால் வந்து எப்படி வந்த மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது. ஆனால் வந்த மாதிரி நம்ம வரலான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இது கேப் மாதிரி தானால இது வந்தேன்னா தில்ல நின்று நீ வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை பேசிடணும். நீ பேசியிருந்தா அங்கே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ உனக்கு கூட்டமே சார், இன்றைக்கி ஃபுல்லாகவே கூட்டமே இல்லை சார், கூட்டமே இல்லை. இப்போ இது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், சார் இது ஏன் திரும்ப சார் அவாய்ட் பண்ணார், நாளைக்கு ஒரு பீரியடில் வந்து நாம் பார்த்திங்கன்னா சீமான் வெற்றி பெற்றால் கூட நான் வந்து அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரலைங்க, வந்தேன் டைம் இல்லாத போயிடுச்சு, நான் பிரச்சாரம் பண்ணியிருந்தேன்னா சீமான் வெற்றி பெற முடியாது, அப்படி சொல்கிறதுக்கு ஒரு வசதி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் சீமான் இதுக்கெல்லாம் அஞ்சல் ஆள் கிடையாது, நாம் தமிழும் அஞ்சல் கட்சியே கிடையாது, பயப்படுற கட்சி கிடையாது. நீ பிரச்சாரம் பண்ணு, பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். நீங்கள் காங்கிரஸ்காரனை எதிர்த்துருக்கணும். அப்போ காங்கிரஸ்காரனே எதிர்க்கல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், சீமானை வந்து நீ விமர்சிக்கிறதுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்கி பேசுறதுக்கோ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா திராணியும் கிடையாது, தைரியமும் கிடையாது, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் உனக்கு என்னன்றது தெரியும். அப்போ பயந்து தெரிச்சு ஓடிட்ட, அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம். இந்த தேர்தலில் மக்கள் யாருக்கு பாடம் சொல்லி தரப்பாங்கன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.